ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டிங்கன்னா, ரம்ஜான் அன்னைக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தது. ரம்ஜான் அன்னைக்கு என்ன சந்தோஷமான விஷயம், ரம்ஜான் பண்டிகை போச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து எப்படி சொல்கிறது, யூடியூப் சேனலில் வந்து காயத்ரி அக்கா அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. நான் கண்டிப்பாக அந்த அக்காவோட வீடியோலாம் மென்ஷன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து எங்கள் கூட தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே பாப்பா இல்லாமல் அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வீடியோவில் போட்டுகிட்டே இருந்தாங்க. வீட்டுக்காரும் சரி, அந்த அக்காவும் சரி, அவங்க வீட்டுக்காரும் சரி, 2 பேருமே வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் சரி, ஒரு கோயிலுக்கு போகிறதும் சரி, காமெடியாக பேசுறது எல்லாமே சரி. நான் அப்பத்துலேருந்தே சரி, அவங்க ஒரு ஒரு வீடியோ நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் எல்லா வீடியோவுமே நான் கமெண்ட் பண்ணுவேன் அந்த அக்கா கிட்ட. அக்கா இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு. அந்த அக்கா ப்ரெக்னென்ட் ஆனதெல்லாம் போட்டாங்க. அப்புறமேட்டு குழந்தை பிறந்து அந்த அண்ணன் கையில் தூக்கிட்டு அதெல்லாம் காட்டும் போதெல்லாம் எப்படி சொல்கிறது, அப்படியே என் கூட ஒரு அக்காவாக இருக்கட்டும், இல்லை என் கூட பிறந்த அண்ணனாக இருக்கட்டும், அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படி நேரில் பார்த்தா எப்படி இருக்குது, அவ்வளோ ஒரு சந்தோஷம், எனக்கு சந்தோஷத்தை தாங்கவே முடியல. அவங்க குழந்தை இல்லாமல் அதுக்கப்புறமேட்டு ஒரு குட்டி பாப்பா பிறந்திருக்காங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்து ஒரு அப்பாவாயிட்டாரு. காயத்ரி அக்கா வந்து அழகாக ஒரு அம்மாவாயிட்டாங்க. வயிற்றில் இருக்கும்போது அம்மா அப்பா வர்றதுக்கு பெருசு கிடையாது. பாப்பா வந்து கைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் உண்மையான அம்மா அப்பா தான். அதுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளேயே அவங்களோட அப்பா அம்மா அப்படின்னு கொண்டு போகிறாங்க. அவங்க ஒரு குட்டி பாப்பா வந்து எல்லா வீடியோவுமே நான் கமெண்ட் பண்ணுவேன். அந்த அக்காவுக்கும் சரி, அந்த அண்ணனுக்கும் சரி, ஒரு ஒரு விஷயத்துலையுமே. ஆனால் எப்படி சொல்கிறது, எதனா ஒரு எப்படி நான் அவங்கக்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. இப்போ பாப்பா பிறந்தாலும் 1000 கமெண்ட் வரும். 1000 கமெண்டில் என் கமெண்டை பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக. இப்போ அந்த வீடியோவே வந்து அந்த காயத்ரி அக்காவுக்கோசரம், அந்த அண்ணன் குட்டி பாப்பாவுக்கோசரம் தான். பாப்பா வந்து எப்படி சொல்கிறது, அவங்க பாப்பா கொஞ்சம் லேட்டாக பாப்பா பிறந்ததுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதுக்கு மேலே சந்தோஷம். எப்படி சொல்கிறதுனே எனக்கே புரியல. கொஞ்ச நாளாக பாப்பா இல்லாமல் பிறந்ததால அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்ட்டு கண்டிப்பாக அது எனக்கும் தெரியும். அந்த அக்காவுக்கும் எப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்ட்டு அந்த அக்காவுக்கும் அதெல்லாம் எல்லா விஷயமே தெரியும். சந்தோஷம் பாப்பா கையில் வாங்கும் போதும் நீங்கள் வேணால் அந்த வீடியோ போய் பாருங்கள். அவருக்கு சந்தோஷத்தை தாங்கவே முடியல. வீட்டில் எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அந்த பாப்பா வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா பேரும் புகழும் எடுக்கணும். அவ்வளோதான் என்னுடைய ஆசையே. அவங்களுக்கு வந்து அந்த பாப்பா நல்ல பேரெல்லாம் வாங்கி தரும். காயத்ரி அக்காவுக்கும் அந்த எனக்கும். டாட்டா.